ஆண்டவர் சொல்றார், என் கரத்தினால் ஆகும். எவரையும் உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த குடும்பத்தாரால அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீதை ஒரு தேசத்துக்கு ராஜாவாக அவர் உயர்த்த முடியும். பாத்தீங்களா? தாய் தகப்பனே இல்ல எஸ்தருக்கு. தாய் தகப்பனை இழந்த அனாதையாக்கப்பட்ட நிலைமை. தாய் தகப்பனே இழந்துட்டேன், என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்திருக்க கூடும். ஆனா 127 நாட்டுக்கு ராணியாக தேவன் உயர்த்தினார் என்பதை வேதத்துல பாக்குறோம்ல. பாருங்க, யோசேப்பு அடிமையா விற்கப்பட்டு ஒரு அடிமையாய் வந்தா அந்த எகிப்து தேசத்திற்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டேன், அனாதையாக்கப்பட்டுட்டேன், அடிமையாக்கப்பட்டு விட்டேன், இனி வாழ்க்கை அவ்வளவுதான் நீ நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால தேசத்திற்கே அதிகாரியாக உயர்த்தினார்.